சபா வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு திருப்தியான சாப்பாடை சாப்பிட்ட ஃபீல். இன்றைக்கி ஆக்சுவலாக திண்டுக்கல்ல நம்முடைய வதலை எக்ஸ்பிரஸ் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்தோம். ஸோ லஞ்ச் எங்கே சாப்பிட்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது, திண்டுக்கல்லாம் என்னப்பா பிரியாணி தானே, ஓகே பிரியாணி சாப்பிட்லான்னு சொன்னோம். அப்போ தான் சொன்னாங்க எங்கள் வதலை எக்ஸ்பிரஸ் ஓனர், இல்லை திண்டுக்கல் சீ ஃபுட்டுன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, திண்டுக்கல்ல எதுங்க சீ ஃபுட்டு, இங்கே கடலே கிடையாது. இல்லைங்க, அப்படிப்பட்ட ஊரில் ஒரு சீ ஃபுட்டு கிடைக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் கூட நம்பலை, என்னடா இருக்கும், சரி ஏதோ ஒரு ஃபுட்டு நினச்சி வந்தோம். வந்து பார்த்தா அடடா தாவுறது ஓடுது, ஒரு கடலில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டோம். ஆக்சுவலாக எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம். மீன் பொளிச்சது, தவா கடம்பா, தவா ப்ரான் ஃப்ரை, அதுவும் அந்த மசாலாலாம் இன்னும் நாக்கில் அப்படியே டெம்ப்டாக இருக்குது. அண்ட் எனக்கு வந்து இந்த ஃபுட் என்னென்னா அப்படியே நம்ம ஒரு கேரளாவில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட், அந்த அவியலாக இருக்கட்டும், அந்த பொரியலாக இருக்கட்டும், அண்டு பீட்ரூட் சட்னி, பருப்பு, சாம்பார், ரசம். பொதுவாக நான்வெஜ் சாப்பாடு நீங்கள் போனீங்கன்னா அங்கே வெஜ்ஜு கண்ணிலே காட்ட மாட்டாங்க. சார் நீங்கள் தானே சார் நான்வெஜ், அவியல் இருக்காயா? ஆனால் நான்வெஜ்ஜோடு சேர்த்து வெஜ்ஜும் ப்ராப்பராக கொடுக்குறாங்க, அதோடு சேர்த்து நான்வெஜ்ஜும் ஒரு திருப்திகரமான சாப்பாடு. ஸோ இனிமேல் நீங்கள் திண்டுக்கல்ல சீ ஃபுட் இல்லை, திண்டுக்கல்ல ஃபுட்டு சாப்பிட்றதுனாலே நீங்கள் திண்டுக்கல் சீ ஃபுட் வாங்க, ஃபேமிலியோடு வாங்க. ஆம்பியன்ஸும் சூப்பராக இருக்கும், ரொம்ப ப்ரைவேசியாக இருக்கும், அற்புதமான உணவு. தேங்க்யூ ஸோ மச்.